வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ். இப்போ நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/12/2024, அதாவது முழுசாக ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே சேரும். ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக, அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக லேடிஸ்க்கு, அதாவது உமனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வியூஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான ஃபில் அண்ட் ஃபில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 275 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிடிஎஸ் ஜென்ரல் டியூட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்எஃப் ஆக்ட் 1968 படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் மோடு மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1ஆம் தேதியிலிருந்து 30/12/2024 அன்னைக்கு 11 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 275 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அதாவது கேமுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்காக விட்டுருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்ச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் இருக்குது, அத்லெட்ஸ் இருக்குது, அண்ட் பேட்மிண்டன், ஸ்விம்மிங்கும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிங் அண்ட் வாட்டர் ப்ளோ, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், சைக்கிளிங், கிராஸ் கண்ட்ரி அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு உங்கள் கையில் ஒன்று இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலும் கேட்டிருக்காங்க, ஹேண்ட்பாலும் கேட்டிருக்காங்க, ஹாக்கி, ஐசி ஸ்டாக்கு, கொக்கோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் ஸ்கூல் லெவலில் இருந்தாலும் சரி, அண்டு ஸ்டேட் லெவல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 27 விதமான விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸோட இது கேட்டிருக்காங்க. அண்டு மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 127 வேகன்சியும், அண்டு ஃபீமேலுக்கு 148 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா மேலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ, உங்களுக்கான இது எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் ஜிடிக்காக 21,700 ரூபாயிலிருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி, அதாவது ஏஜ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஆர் +2 நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 10th +2 பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் எந்தவித அடிஷ்னல் குவாலிட்டி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. நீங்கள் வந்து 10th அண்ட் +2 நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th குவாலிஃபைடு ஆனாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் NLCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்டு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மினிமம் 5 இயராவது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கையும் தரப்போகிறாங்க. அண்டு ஒலிம்பிக் கேமு இந்த மாதிரி வின்னரு இந்த மாதிரி ஆடின்றது நீங்கள் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கோல்டுக்கு தனியாக, சில்வருக்கு தனியாக, அண்டு பிளாட்டினம் அண்டு பார்ட்டிசிபேட்டுக்கு இந்த கேமுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசிக்கல் டெஸ்ட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அதே ப்ரொசீஜரில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஐஸு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் 6/6 மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6/6 இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி www.bsf.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் ஆல் கேண்டிடேட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா UR, OBC, EWS அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்டு இந்த UR, OBC, EWS இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹147 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்லி பேடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுனாலும் UPI மூலிமாவும் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றதுனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சரிங்களா, இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு போர்டில் வந்து அறிவிச்சிருவாங்க உங்களுக்கு எங்கே டியூட்டி இருக்கும் அண்ட் உங்களுடைய ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இதே மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு போகாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா அதில் கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 7 விதமான ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் செக் பண்ணுற மாதிரியும் அண்ட் அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் OTP வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வரும். ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்டு எப்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.